பிரேமம் படம் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இப்போ ரீசெண்டாக வந்ததுலேயே வந்து இந்த பெத்தலகம் குடும்ப யூனிட், அதாவது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் பார்த்த படம். நிவின் பாலி, மமிதா பைஜு அவங்க 2 பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்த படம். ஆனால் வந்து பயங்கரமாக மைண்ட் ப்ளோன் பண்ணிருச்சு. அதாவது இந்த ஒரு சிம்பிளான ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் உள்ள ஒரு லவ், அதாவது விஸ்வநாதன் சன்ஸில் வந்து இந்த சூர்யா நடித்த அதே பேஸ் லைனை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அதோட எடுத்த டைரக்ஷனும் சரி வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் மமிதா பைஜுலாம் சரியான ஷோ ஸ்டீலரு. நிவின் பாலி ஒரு சைடு, அவரோட ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இவங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து பயங்கரமாக ஒரு சூப்பரான ரோலு, சும்மா வந்துட்டு போகிற ரோல் மாதிரி இல்லாமல் அவங்களுக்குலாம் பெர்ஃபெக்டாக ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்து அந்த காமெடி எமோஷன்ஸு இது எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, அப்படியே வந்து நம்மளை பயங்கரமாக வந்து அட்டாச் பண்ணி அப்படியே மிதக்க விட்டுருச்சு இந்த படம். ஒரு மாதிரி சரியான ஃபீல் குட் ஒரு ஃபீலிங்கை வந்து பயங்கரமாக அந்த படம் கொடுத்துச்சு. ஸோ இந்த படம் வந்து இந்த விஸ்வநாதன் சன்ஸை விட வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூஷன் வைஸ் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போதைக்கு தேட்டரில் இருக்குது. அதுவும் இந்த ஓணம் இதுக்காக வந்து விட்ட படம், அதனால் வந்து தேட்டரில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், வேறு லெவல் ஃபீலிங் கொடுக்குது.